ஹாய்மா. ஹாய். என்ன டின்னருக்கு இன்னைக்கு நைட் என்ன ஸ்பெஷல்? கோதுமை ரவை வச்சு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி செய்யலான்னு இருக்கேன். நீங்கள் தான் ரவா உப்புமா, ரவா கிச்சடி, ரவா ஐட்டத்தை எடுத்தாலே வேணாம்னு சொல்கிறீங்க. அதுதான் சரி கோதுமை ரவையை வச்சு ஒரு வெஜிடபிள் பிரிஞ்சி டைப்பில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணி வச்சு செய்யலான்னு இருக்கேன். சரி, அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பார்ப்போம். அடுப்பத்தை வச்சுட்டு குக்கர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளருக்கு 3 குழிக்கரண்டி, இந்த குழிக்கரண்டி நான் ஸ்பூன் தான், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் ஒரு டம்ளருக்கு 3 ஊற்றிக்கலாம். நான் 2 டம்ளர் போட்டிருக்கேன், 6 ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு காயிட்டோன்னுட்டு சோம்பு, கொஞ்சம் கிராம்பு, பட்டை, பிரிஞ்சலை, இவ்வளோதான் இதுக்கு. இது போட்டு தாளிச்சிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி தழை, இதுதான் இதுக்கு தேவையான. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூனு, இஞ்சி பூண்டு நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கலாம். அதுக்கப்புறமா வதங்கின உடனே தக்காளி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு ஈஸியானது தான். நல்லா நைட் டின்னருக்கு வயசானவங்களும் கொஞ்சம் சாப்பிடலாம். ஆயிலும் அதிகமாக இதில் தேவைப்படாது. ரவைக்காச்சும் நிறைய ஆயில் இருந்தால் தான் அந்த கண்டென்ட் வரும், நல்லா அந்த தலைன்னு அது மாதிரி வரும் ரவைக்கு. இதுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது எண்ணெய்லாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அது 2 டம்ளருக்கு நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 4 பெரிய வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு டம்ளருக்கு 3 பச்சை மிளகாமே போட்டிருக்கேன். ஒரே ஒரு பெரிய தக்காளி, அவ்வளோதான். ஒரு கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இவ்வளோதான் இருக்குது. வெஜிடபிள்ஸ் எல்லாமே தேவையானது. வெஜிடபிள்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், பட்டாணி, கேரட், பீன்ஸ், இது வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சுக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி புதினாங்க போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர், பட்டாணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா கொஞ்ச நேரம் இது வதங்கினே இருக்கிறதுக்குள்ள நம்ம இதை ஒரு பக்கத்தில் ஒரு கடாய் வச்சு இந்த கோதுமை ரவையை வறுத்துட்டு வந்துடணும். கொஞ்சம் நெய் போட்டுக்கணும். நெய் வேணாலும் போட்டுக்கலாம், எண்ணெய் வேணாலும் போட்டுக்கலாம். லைட்டாக வறுக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துன்னு இந்த டம்ளரால் 2 டம்ளர் போடுறேன். டம்ளர் கோதுமை ரவை போட்டு இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் இது ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். ரோஸ்ட் ஆகிடுச்சு. எப்படி ரோஸ்ட் ஆகி தான் இருக்கும். இப்போ இது போதும், இந்த அளவுக்கு வறுத்தாலே போதும். லைட்டாக சூடு இருந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இது தேவையான மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது வந்து வெறும் மிளகாத்தூள் இதெல்லாம் ஒரு 2 ஸ்பூன். இது ஒரு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு
போட்டு நல்லா வதங்கணும். தண்ணி அளந்து வைக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம 2 டம்ளர் இதால போட்டிருப்போம். இதால ஒரு டம்ளருக்கு 2.25 டம்ளர் வச்சா போதும். இப்போ 4.5 டம்ளர் வச்சா போதும். 1 2 3 அப்படி கொதி வரட்டும். கலந்து விட்டு நல்லா கொதிச்ச பிறகு கோதுமை ரவையை போட்டுக்கலாம். இப்ப நல்லா கொதி வந்துச்சு. இப்போ உப்புலாம் நல்லா செக் பண்ணின்னு அதுக்கப்புறமா ரவையை போட வேண்டியதுதான். கோதுமை ரவையை போட்டு இந்த ரேஷியோ சொன்னது நம்ம பெரிய டம்ளருக்கு நான் ரேஷியோ சொன்னது. சின்ன டம்ளர்ல போடுறீங்கன்னாக்கா 1 டம்ளருக்கு 2 பச்சை மிளகா அது மாதிரி போட்டுருங்க. இது 3 மிளகா நான் போட்டது பெரிய டம்ளருக்கு. அதனால அதே மாதிரி மிளகாத்தூளும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுருங்க. நான் சொன்னதெல்லாம் பெரிய டம்ளர். சின்ன டம்ளர்ல அளந்து போட்டால் அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். மிளகாலாம் அந்த சின்ன டம்ளருக்கு 2 மிளகா போட்டால் போதும். இப்போ இது கொஞ்சம் ஸ்லோவில் நான் கொஞ்சம் தீ கம்மி பண்ணிட்டு ஸ்லோ குக்கர். இப்போ வெந்துட்டு பார்க்கலாம். தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இந்த அளவு இந்த குக்கரில் வேணா கூட அப்படியே நம்ம ஒரு சவுண்டு வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் முந்திரி கொஞ்சம் மேலே போட்டு, இது ஆப்ஷனல் தான், வேணுன்றவங்க போடலாம், வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிட்டு நான் அப்படியே வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிடுவேன். குக்கரில் போடுறவங்க ஒரு சவுண்ட் 2 சவுண்ட் போட்டு இறக்கலாம். மூடி போட்டு கல்லில் வச்சு 10 நிமிஷம் இது சிம்மில் வச்சு அப்படியே வேக விட்டோம்னாக்கா நல்லா குமி நல்லா வெந்துடும். குக்கரில் போடுறவங்க தண்ணி ரவையை போட்ட உடனே ஒரே ஒரு சவுண்ட் சிம்மில் வச்சு ஒரு சவுண்ட் வச்சு இறக்கிடலாம். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருக்கு. நல்லா வந்துட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். தேங்காய் சட்னி ஆஸ் யூஷுவல் அரைச்சி வச்சிருச்சு. இதுக்கு கொஞ்சம் ரைத்தா, கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் அது போட்டாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ கோதுமை ரவையில வெஜிடபிள் பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான். எவ்வளோ நல்லா அழகாக வந்துருக்கு பாருங்க, பர்ஃபெக்டாக இருக்கு பிரிஞ்சி டைப்ல. அதுக்கு நம்ம தேங்காய் சட்னி வேணும்னாலும் தொட்டுக்கலாம். இது பிரிஞ்சி டைப்ன்றதால கொஞ்சம் ரைத்தா போட்டிருக்கோம், வெங்காயம் தக்காளி கொத்தமல்லிலாம் போட்டு. அது பெஸ்ட்டாக இருக்கும். இது கூட காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ டேஸ்ட் பார்க்கலாமா? இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டா இன்னும் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். சூப்பராக இருக்கு. இதே போல் நீங்கள் இதே ரேஷியோவில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.